இஸ்திஃபார் என்று சொல்லும்போது ஒரு செய்தி ஞாபகம் வருகிறது. இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் மனாகிபுல் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்ற தனது நூலிலே ஒரு செய்தி பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி என்றால், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் எல்லாரும் தெரிஞ்சவர்கள் தான். உலகத்திலே இந்த தீனுக்காக மிக கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ள வேண்டும். 10 லட்சம் ஹதீஸ்களை மானம் செய்த மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ். எல்லோருக்கும் தெரியும், உலகத்திலேயே இமாம் சுன்னா என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அவருடைய புகழ் இன்று ஓங்கி இருக்கிறது. எங்கும் அவருடைய பேர் சொல்லப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்கள் ஒரு நாள் என்ன செய்கிறார்கள், ஒரு பக்கத்து ஊருக்கு போறாங்க. போற நேரம் ஒரு பள்ளிவாசல், நைட் ஆகுது. பள்ளிவாசல் உள்ள தங்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. இப்ப தங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல, ஒரு பள்ளிவாசல்ல தங்கணும். பள்ளிவாசலுக்கு போய் தங்க போனால் பள்ளிவாசலுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் இந்த பள்ளியில் அவருக்கு தெரியாது யாரு, அவருக்கு தெரியாது இவர் யாரு. பள்ளிவாசல தங்க வெளியே போக மாட்டாங்க. அவருக்கு தெரியாது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் உலகம் போட்டு மாமேதை என்று தெரியாது. வெளியே அனுப்பிட்டார். அவர் சொன்னார், இல்ல நான் அந்த வெளியில இருக்கிற பள்ளியில அதில் நான் உறங்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அவர் சொன்னார், இல்லன்னு சொல்லி போட்டு காலால உதைஞ்சு விடுறார். காலால உதைந்து தள்ளி விடுகிறார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வீசுப்பட்டு போய் விழுகிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து ஒருவர் ரொட்டி சுடுவார், ரொட்டி சுட்டு விற்கிறவர். அவருடைய தொழில் வந்து என்ன, ரொட்டி சுடுறது அவர் தொழில். அவர் பார்க்கிறார், பார்த்தோட வயசு போன ஒரு ஆள் இப்படி ஒரு அசிங்கமா நடந்து கொள்றாரு. இமாம் அவருக்கு தெரியாது, இவருக்கு தெரியாது. இமாம்ங்கிறது ரெண்டாவது விஷயம். ஒரு சாதாரண மனிதன் இப்படி நடந்து கொள்வானா? சரி, நீங்க வாங்க இந்த வீட்டுல தங்க கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போய் இப்னு ஜௌஸி எழுதுறாங்க. அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவர் ஒரு இடத்துல நிம்மதி, நீங்க உறங்குங்க, நான் இந்த வேலையை செய்யறேன் என்று சொல்லி அவர் வேலையை ஆரம்பிச்சார். அவர் வேலை என்ன, மாவு கழிவு. நைட் முழுக்க மாவு கழிஞ்சு காலையில சொல்வார், ரொட்டி சுட்டுவார். அவர் காலையில கொடுக்க என்ன, இப்ப அவர் என்ன செய்யறார் என்றால், மாவு பிழைகின்ற நேரம் எல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை இஸ்திக்ஃபார், வார்த்தையும் இஸ்திக்ஃபாராக கழிகிறது. அப்ப இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்க்கு சரி இத கேட்டு பாப்போம், இஸ்திக்ஃபார் செய்யறாங்க, இவ்வளவு காலம் இஸ்திக்ஃபார் செய்யுங்களே, இதனால நீங்க என்ன பலன் அடைஞ்சு கொண்டீர்கள், என்ன பலனை நீங்க அடைஞ்சு கொண்டீங்க, உங்க வாழ்க்கையில் நீங்க கிடைச்ச பலன் என்ன, இஸ்திக்ஃபாரினால் நீங்க பெற்ற பலன் இல்ல என்று கேட்கப்படுகிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர் கேட்கிறார். அவருக்கு இவர் யாருன்னு தெரியாது, ஒரு கிழவன், அவ்வளவுதான், வயசு போனவரான். அவர் விளக்கம் கொடுத்தார். அவர் சொன்னார் என்னென்றால், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னாரு, நான் இஸ்திக்ஃபாரின் மூலமாக அடைந்து கொண்ட பலன் இதை நான் கவனிக்கணும். நான் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். இஸ்திக்ஃபாரோடு இருந்தால் என்னோட துஆவை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வான். அந்த நேரத்திலே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்தில் அவர் சொன்னாரு, நான் இவ்வளவு காலம் துஆ கேட்டேன், அல்லாஹ் எல்லாவற்றையும் கபூல் செய்து விட்டான், ஆனால் ஒரே ஒரு துஆவை மட்டும் அல்லாஹ் கபூல் செய்யவில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியல. இவ்வளவு துஆ கேட்டிருக்கேன், அல்லாஹ் எல்லாத்தையும் கபூல் செஞ்சிட்டான், ஆனா ஒரே ஒரு துஆ மட்டும் நான் கேட்கிறேன், அது அல்லாஹ் இன்னும் கபூல் செய்யல, அது ஏனென்றால் எனக்கு தெரியல என்று சொன்னான். இமாம் அஹ்மத் தன்னை யாருன்னு சொல்லவில்லை. கேட்டாங்க, என்ன துஆ, நீங்க அப்படி என்ன விசேஷம் துஆ கேட்கிறீங்க, அது துஆ என்ன சொல்லுங்க. அப்படி அவர் சொன்னார், இந்த உலகத்திலே வாழுகின்ற உன்னதமான மனிதர், உலகம் போற்றும் மாமேதை அஹ்மத் இப்னு ஹம்பலை நான் மரணிப்பதற்கு முன்னால் என் கண்ணால் பார்த்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன், அல்லாஹ் இன்னும் அதை கபூல் செய்யவில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். அந்த நேரத்திலே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய துஆவை, இந்த துஆவை கபூல் செய்து கொள்வதற்காக இன்னி ஸுரித்து இலைக ஜர்ரா, நான் இழுத்து, அந்த வாய்க்காவினால் வீசப்பட்டு இழுத்து கொண்டு வரப்பட்டு உன்னுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் சொன்னார்கள், நான் தான் இன்னி அஹ்மத் இப்னு ஹம்பல், நான் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய இஸ்திக்ஃபாருடைய பெருமதி, வாழ்க்கையிலே இஸ்திக்ஃபார் இருந்தால் அல்லாஹ் எல்லா பிரார்த்தனைகளையும் கபூல் செய்வான்.